மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஎஸ்பி சாஃப்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணனு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஃபைலில் போயிட்டு நியூன்னு கொடுங்க. நியூ கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன ப்ராஜெக்டோ நேம் கொடுங்க. ப்ராஜெக்ட் 1ன்னு நான் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோலர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் என்ன கண்ட்ரோலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிவிபி சூஸ் பண்ணிக்கிறேன். டைப் வந்து பார்த்தீங்கன்னா SS2, SA2 இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்க ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம்ஸ்னு இருக்குது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுங்க. நேம் கொடுங்க. ப்ராஜெக்ட் 1. சைக்கிள் டாஸ்க் கொடுங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே இருக்குது. லேடர் டயக்ராம்னா LD. சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்னா இதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் லேடரில் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐஎஸ்பி சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலலாம் ஐஎஸ்பி சாஃப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. WPL பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்காக நம்ம பண்ணிட்டு ஐஎஸ்பி சாஃப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அட்வான்டேஜ்னா பாருங்க, நெட்ஒர்க்காக இருக்கு. நம்ம ஒவ்வொரு நெட்ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நெட்ஒர்க்லையும் ப்ரோக்ராம் நம்ம பண்ணிக்கலாம். இது எப்படி பேசிக்கா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல் இருக்கு, எடிட்டு, நம்ம ப்ரோக்ராம் உள்ள போயிட்டே நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ வந்து இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் பண்றேன். இங்க பாருங்க, கான்டாக்ட் இருக்கு. எடுத்து இப்படி கொண்டு வந்து சென்டர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கான்டாக்டோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போய் அது பிளேஸ் ஆயிடும். ஒரு எஸ்கேப் கொடுத்துருங்க. ஒரு காயில் போட்டுக்கிறேன். பாருங்க, காயில். இது கான்டாக்ட். காயில் எடுத்து கொண்டு வந்து அதே மாதிரி இங்கே வச்சீங்கன்னா சென்டரா வைக்கணும். வச்சீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். டெலிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இன்புட் அவுட்புட்க்கு நம்ம நேம்ஸ் கொடுக்கணும். பாருங்க, டிவைஸ் கமெண்ட் லிஸ்ட்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் புஷ் பட்டன் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்து Y0 மோட்டார்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும், அட்ரஸ்க்கு நம்ம கொடுக்கணும். கிளிக் பண்ணி X0ன்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே நம்ம அங்கே என்ன நேமோ அது அப்படியே இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் Y0 கொடுத்தீங்கன்னா மோட்டார்னு வந்துடும். இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ இது நெட்வொர்க் 1. இங்கே பாருங்க, இன்சர்ட் ஏன் எம்டி நெட்வொர்க் பிஃபோர். இதுக்கு முன்னாடி ஒரு நெட்வொர்க் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். பாருங்க, இல்லை எனக்கு இந்த நெட்வொர்க்குக்கு அடுத்து ஒரு நெட்வொர்க் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணணும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு அதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட். இப்போ ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணலாம். இங்கே பாருங்க, கம்பைல் இருக்கு. கம்பைல் கொடுங்க. இல்லை இங்கேயும் இருக்கு பாருங்க, கம்பைல் த ப்ராஜெக்ட். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ WPL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமுலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக இங்கே சிமுலேஷன் இருக்கும், அது பண்ணி நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷனுக்கும் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, COMMGR. அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ டிரைவர் கிரியேட் பண்ணணும். இப்போ டிரைவர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். டிரைவருக்கு நம்ம நேம் கொடுக்குறோம். அது ஆல்ரெடி இருக்குது ஒரு நேமு. இங்கே அது அப்படியே இருந்துச்சு. அது டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. கம்யூனிகேஷனுக்கு நான் வந்து இப்போ சிமுலேஷன் தான் பண்ண போகிறேன். அதனால் சிமுலேஷனு, இல்லை நீங்கள் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஈத்தர்நெட்டு, USB எல்லா வகையான கம்யூனிகேஷனும் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் சிமுலேஷன் கொடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன மாடல் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்க, DVP சூஸ் பண்ணீங்க. டைப் வந்து பார்த்தீங்கன்னா
SS2 சூஸ் பண்ணீங்களா, அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடணும். இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்க, டிரைவர் வந்து ஸ்டாப்பில் இருக்கு. இதை வந்து ஆன் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிமுலேஷன் ரன்னிங். ஓகே, இதை வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிக்கங்க. இப்போ டூல்ஸ் போய்க்குங்க. டூல்ஸில் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டூல்ஸில் பிஎல்சியில் நீங்கள் என்ன கரெக்டாக இருக்கா, SS2 தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. பிஎல்சி டைப்பு. இப்போ டூல்ஸில் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் அங்கே என்ன நேம் கொடுத்தீங்க, டிரைவர்னு நேம் கொடுத்தீங்க. அது என்ன சாஃப்ட்வேரில், அது ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் காம்எம்ஜிஆரில் நீங்கள் கொடுத்தீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ கம்யூனிகேஷன் செக் பண்ணியாச்சு. இப்போ பிஎல்சி போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டவுன்லோடு இப்படியே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இங்கே பாருங்கள், டவுன்லோட் டு பிஎல்சி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க வரும். ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுங்க, டவுன்லோட் ஆயிடுது. இப்போ ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேரில். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடு ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஆன்லைன் மோடு ஸ்டாப்னு இருக்கு. இப்போ ஸ்டாப் மோடில் இருக்கு. இது ரன் மோடு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே பாருங்க, உங்களுக்கு இங்கே க்ரீனாக ஆயிடுச்சு. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி செட் ஆன்னு கொடுங்க. இப்போ பாருங்க, கம்யூனிகேஷன் எரர் ஃபங்க்ஷன் நாட் சப்போர்ட்னு இருக்கு. இப்போ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகும். எகைன் ஃபோர்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஃபோர்ஸில் போயிட்டு ரிலீஸ் கொடுத்தோன்னா இந்த பாருங்க, இங்கே ஒரு லாக் மாதிரி இருந்துச்சு, அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நமக்கு செட் ஆன் பண்ணாவே ஆன் ஆகணும். ஆனால் கம்யூனிகேஷன் எரர்னு வருது பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட் MPOX ஆன் ஆஃப்னு இருக்கு. இதை நீங்கள் ஆன் பண்ணணும். எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, செட் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. செட் ஆஃப் கொடுத்த உடனே அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்படி தான் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் வந்து இப்போ ரிவர்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் மோடு வந்துடுங்க. அப்புறம் வந்து காம்எம்ஜிஆர் சாஃப்ட்வேரில் போய் டிரைவரை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராம்னாலும் நீங்கள் இங்கே எடிட் பண்ணணும். இது இந்த ISP சாஃப்ட்ல ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமிங். இப்போ இங்கே பாருங்க, நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். கம்பேரிட்டரு, மூவு, ஆடு, சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் இங்கே இருக்கும். அந்த WPயில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். இங்கேயும் பாருங்கள் சைடில் இருக்கு. APIs இதில் பாருங்கள் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். மெயினான மட்டும் பார்க்கலாம். WPL இல்லாதது இதில் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னு கேளுங்க. தேங்க்யூ.